அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவை பயன்படுத்தி எப்படி சூப்பரான பரோட்டா ரெடி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கோதுமை பரோட்டா ரெடி பண்ணிடலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பரோட்டானாவே நம்ம மைதா மாவில் தாங்க செய்வோம். ஆனால் இந்த கோதுமை மாவுலேயும் அதே சாஃப்ட்டு அதே டேஸ்ட்டோட சூப்பராக நம்ம பரோட்டா ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ கையை வச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எனக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி செலவாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதில் ஆயில் தடவி கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு மேலாக ஆயில் தடவி ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு அப்படி வச்சிடலாங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பரோட்டா சாஃப்டாக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சப்பாத்தி கட்டையில் ஆயில் தடவிக்கலாம், அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும். நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா லேசாக தேய்ச்சிடலாம். இதை உங்களுக்கு ஓரங்களை பார்த்தாவே தெரியுதுங்க, நம்மளோட மாவு நல்லா லேசாக சாஃப்டாக வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இதில் நெய் அல்லது ஆயில் தடவிக்கலாம். நான் நெய் தாங்க தடவிருக்கேன். ப்ரெஷ் வச்சு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். மேலாக மாவு தூவிக்கிறேங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு லேயராக வரும். இதை மடித்து போட்டுட்டு இதுலேயே அதே மாதிரி நெய் தடவிக்கலாங்க. தடவிட்டு மேலாக மாவு தூவிக்கலாங்க. தூவிட்டு இது நம்ம ரவுண்டு மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம். மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ பிய்யாத மாதிரி அந்த அளவுக்கு இழுத்துருங்க. இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி வச்சிடலாங்க. இது 1/2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பிடிச்சி வச்ச மாவு இந்த மாதிரி பரோட்டா மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. நம்ம சூப்பரான ரெசிபிங்க, நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம காலை டிஃபன், மதியானம் லஞ்ச், நைட் டின்னர் எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், பரோட்டா மாதிரி நம்ம தேய்ச்சிட்டோம். இதுக்கு தவாவில் மாற்றிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணலாம், அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். ஒரு சைடு வந்ததும் இந்த சைடு திருப்பி போட்டுடலாங்க. மேலாக நெய் அல்லது ஆயில் தடவிக்குங்க. அடுத்த சைடும் அதே மாதிரி மேலாக நெய் தடவிக்குங்க. தடவி நல்லா வேக விட்டுறலாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம பரோட்டா எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வருதுன்னு பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தியும் இந்த அளவுக்கு சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான பரோட்டா ரெடி பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட கோதுமை பரோட்டா ரெடி ஆகியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.